விழாவினை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த தீபாவளி அன்றும் மறுநாளும் பெய்திருக்கக்கூடிய மழையில் 6 சென்டிமீட்டர் மழை வந்து ஆவரேஜா சென்னை மாநகராட்சி முற்றிலுமாக பதிவாகியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மண்டலம் வாரியாக ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும், மாமன்ற உறுப்பினர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தாழ்வான பகுதிகளும் நேரடியாக சென்று அந்தந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஆய்வினை மேற்கொள்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு மண்டலம் 5 துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு கல்யாணபுரம் பள்ளம் மற்றும் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் ஆய்வினை மேற்கொண்டிருக்கோம். தொடர்ந்து இன்றைக்கு 3வது நாளாக இந்த பகுதிகளை ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் மண்டலம் 5க்குட்பட்டு மிகவும் தாழ்வான பகுதியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேலாக குடும்பத்தினர்கள் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள். இந்த பகுதியில் சென்று ஒவ்வொரு வீடு வாரியாக அவர்களின் கோரிக்கை என்னன்னு கேட்டு அறிந்தோம். முற்றிலுமாக அவர்களின் கோரிக்கை என்ன என்று அறிந்து அதற்கான தீர்வினை காணும் வகையில் இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த ஆய்வின் பொழுது மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களும், மற்ற வட்டார துணை ஆணையர் ரவி சார் அவர்களும், மண்டல குழு தலைவர் அண்ணன் ஸ்ரீராமுலு அவர்களும் உட்பட மாமன்ற உறுப்பினர் அனைவருமே இதில் பங்கேற்றனர். இந்த உட்வாஸ் பகுதி பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக கெனால் பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்புகளாக இருக்கக்கூடியது. இந்த பி கெனால் வந்து இந்த பகுதிகளில் இருக்குது. இந்த பி கெனால் இது மட்டும் இல்லாத ஓட்டேரி நாலா வந்து இதோட ஜாயிண்ட் ஆகுது. ஓட்டேரி நாலா பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பகுதி, கொளத்தூர் பகுதி, திருவிகா நகர் பகுதி, இந்த மாதிரி பகுதிகள் தண்ணி அனைத்துமே வந்து ஓட்டேரி நாலா மூலியமாக பி கெனாலில் தான் வந்து இணைகிறது. அதனால இன்றைக்கு இந்த பி கெனால் ஆய்வினை மேற்கொண்டோம். கிட்டத்தட்ட 1.2 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து மாநகராட்சி சார்பாக வந்து இந்த டீசல் டேங்க் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருகிறது. அந்த பணியினை இன்னைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கும். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் ஓட்டேரி நாலா உட்பட்ட பகுதியும், அதேபோல் விருகம்பாக்கம் கெனால் பகுதியும், அதேபோல் சவுத்தில் இருக்கக்கூடிய வீராங்கல் ஓட்டை பகுதியும் வந்து WRD துறைமுகமிருந்து இன்றைக்கு சென்னை மாநகராட்சியிடம் வகைப்பாடுக்கு மாற்றியிருக்கிறது. மாநகராட்சி சார்பாக அந்தந்த கெனால் பகுதிகளும் வந்து டீசல் பணிகள் வந்து துவங்கப்பட்டு சிறப்பாக நடைபெறுகிறது. வரக்கூடிய அடுத்து ஓரிரு நாள்கள் கனமழை இருக்கும் அப்படின்றது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் முன்னேற்பாடு மாநகராட்சி சார்பாக இந்த டீசல் டேங்க் பணிகள் வந்து முற்றிலுமாக கெனால் பகுதிகள் வந்து நடைபெற்று வருகிறது. சென்னை மாநகர்ல மழை காரணமாக பல சாலைகள்ல வந்து பள்ளங்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறது. அதனை செப்பனிடுவதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை, எத்தனை சாலைகள் அது போன்ற அடையாளம் காணப்பட்டிருக்கு? சென்னை மாநகராட்சி முழுவதுமாகவே வந்து இந்த பாட்ஹோல்ஸ் வந்து மழை காலங்களில் ஏற்படும். மழை அதிகமாக பெய்யக்கூடிய டைமில் வந்து சாலை வந்து இந்த டேமேஜ் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். ஒவ்வொரு வார்டு வாரியாக வந்து இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து எத்தனை இடத்துல பாட்ஹோல்ஸ் இருந்தாலும் உடனே அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணுமாறு நம்ம மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்திருக்கிறோம். அந்த பணிகள் வந்து முற்றிலுமாக மழை காலங்களில் நடைபெறும். மழை முடிந்த பிறகு ஒவ்வொரு சாலை அமைக்கும் பணிகள் வந்து ஜனவரி மாதம் முதல் துவங்கப்படும். எத்தனை சாலைகள் மேம் அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம்? கிட்டத்தட்ட 2000 பகுதிகளில் வந்து பாட்ஹோல்ஸ், சாலைன்னு இல்லாமல் பாட்ஹோல்ஸ் எத்தனை இருக்குன்றது கணக்கு எடுத்திருக்கோம். 2000 பகுதிகளில் வந்து அந்த மாதிரி பாட்ஹோல்ஸ் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்டு வாரியாக வந்து அந்த நாளுக்கே வந்து அந்த பேட்ச் ஒர்க் வந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட 206 பகுதிகளில் வந்து லோலைன் ஏரியான்னு கண்டறிந்து 100 HP கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து லோலைன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து அந்தந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாமன்ற உறுப்பினர் வந்து மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன் இருக்கும்பொழுது முன்பதாகவே அந்த பகுதி மக்களிடம் தெரிவித்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம்லையோ இல்லை பள்ளிக்கூடத்துலையோ வந்து நம்ம மாற்றிடம் செய்கிறோம். அதே போல் மாற்றிடம் செய்யக்கூடிய சமுதாய நலக்கூடத்துலையோ பள்ளிக்கூடத்திலேயே கூட அவர்களுக்கு தேவையான பாய், தலகாணி, அதே போல் போர்வை, அவர்களுக்கு தேவையான உணவு அனைத்துமே மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும். கூடுதலாக அந்த கேம்ப் இருக்கக்கூடிய இடத்துல மெடிக்கல் கேம்பும் வந்து மாநகராட்சி சார்பாக இந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மழை பெஞ்சா ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி வடிஞ்சிருக்கு. அந்த பெரும் மழை பெஞ்சா நிற்கக்கூடிய இடங்கள் ஏதாவது இருக்கு? அங்க ஏதாவது பர்டிகுலரா இல்ல. இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கடந்த 2022ஆம் ஆண்டுல இருந்து முக்கியமான பணிகளாக
தொடர்ந்து நடைபெற்று இந்த 23ஆம் ஆண்டு வந்து அது சிறப்பாக முடிந்திருக்கு. கடந்த ஆண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதியில் கூட சாலையில் தண்ணி நிற்குதுன்னு தெரிவித்தா இரவு நேரத்தில் நின்றா காலையில் பொழுது விடியறதுக்குள்ளே வந்து அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்ற பணியில் மாநகராட்சி ஈடுபடுகிறார்கள். இதே சென்னை மாநகராட்சியில் வந்து இதற்கு முன்பதாக 10 நாட்கள் 15 நாட்கள் கூட தண்ணீர் தேக்கம் ஏற்பட்ட சூழல் இருந்த நிலையில் இன்றைக்கு ஒரு இரவில் 24 மணி நேரத்தில் வந்து இந்த தண்ணியை வந்து வெளியேற்றக்கூடிய சூழல் வந்து உட்கட்டமைப்புகள் மாண்புமிகு முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறது. மேம், எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் உடனடியாக வெள்ள நீர் வெளியேறக்கூடிய வகையில் சென்னை மாநகராட்சியின் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கு? இன்றைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இந்த மழைநீர் வடிகால் வந்து முக்கியமான பிஆர்ஆர் சாலை என்று குறிப்பிடக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த கட்டமைப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும், சென்னை வந்து அன்பிளான்டு சிட்டி, நிறைய கெனால் இருக்கக்கூடிய பகுதி. பொதுமக்களும் வந்து நீர்நிலை பகுதிகளில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கிறாங்க. அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்தால் அது உடனே வெளியேறதுக்கான சூழல் இருக்கிறது. மிஞ்சாம் புயல் போல் 40 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்தால் அதற்கான பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக ஆல்டர்னேட்டாக மோட்டர் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலயமா உடனே வெளியேற்றதுக்கான பணிகளை மேற்கொள்ளும். Whether Chennai is fully occupied and made of every aspect, எப்படி வந்து இந்த கடைசியில் இருக்கக்கூடிய காலமுறை ரொம்ப மழை பெய்ஞ்சிச்சுன்னா நம்ம ஃபேஸ் பண்ண கரெக்டாக நம்ம இருக்கோமா எப்படிங்கிறது இதே நம்ம இப்போ மழை ஹெவியா பேஞ்சிச்சுன்னா சென்னை வந்து ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்குமா? கவர்மெண்ட் ரெடியா இருக்காங்க?